Welcome back to another vlog. So guys, இன்னைக்கு மண்டே வண்டி எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:30 ஆகுது. லோடு புக் ஆகி லோடு ஏற்றி நம்ம ராமாபுரம் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ராமாபுரம் போகணும். டீசல் ரொம்ப காலியாக இருக்குது, டீசல் அடிக்கணும். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் பார்க்காண்ட ரீச் ஆகிட்டோம். செக்டர் 14 கேகே நகர். ஃபஸ்ட்டு டீசல் போடணும், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ட்ரையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க வண்ட்ரை. டீசல்லாம் போட்டாச்சு. நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ராமாபுரம் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து முகலிவாக்கம்ன்ற பாருங்க, ராமாபுரம் வழியாக மியாட் அந்த மணப்பாக்கம் நினைக்கிறேன் இது ட்ராப் லொக்கேஷன். we reach at மணப்பாக்கம். ஸோ இப்போ நம்ம மணப்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். மணப்பாக்கத்தில் தான் ட்ராப். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ சாமா வெயில் இன்னைக்கு சென்னையில். ஸோ காய்ஸ், செம்ம வெயில். லோடு எடுத்து போயிட்டுருக்கேன். நம்ம பட் ரோடாண்டா தான் அடுத்த லோடு. அங்கேருந்து லோடு ஏற்றி நம்ம திருமுடிவாக்கம் போயிட்டுருக்கோம். ஃப்ளவர்ஸ் தான் லோடுன்னு பார்த்தீங்கன்னா. நியர்பை இறக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. எப்படி ஏறி வந்து பார்த்தீங்களா மகளே. திருமுடிவாக்கம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டரில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களை பார்க்குறேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம். டைம் 3:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போது ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிக்கப் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் அவுட்டர் ரிங் ரோட் பைபாஸ். அப்படியே நேராக போனால் புழல், சோழவரம், பின்னாடி போனால் வண்டலூர், கிளம்பாக்கம், செங்கல்பட். ஸோ நம்மளுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் கூட இருக்குது பிக்கப் லொக்கேஷன். இப்போ அப்படியே லோடெல்லாம் ஏற்றி அம்பத்தூருக்கு தான் கொண்டு போகணும். பார்ப்போம் லோடு என்ன மேட்டர் எங்கே போய் பார்ப்போம். லோடு ஏற்றியாச்சு. டைல்ஸ் தான் ஏற்றிருக்காங்க, ஓடு டைல்ஸ் இல்லை ஓடு. நம்ம லோடு எல்லாம் ஏற்றி பில்லெல்லாம் ரிசீவ் பண்ணி போகிறோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷன். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது கைஸ் ட்ராப் லொக்கேஷனுக்கு. அம்பத்தூரில் தான் ட்ராப்பு. ஸோ போய் ட்ராப் பண்ணிடலாம் கைஸ். நம்ம லோடு ஏற்றி எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆண்டா தான் இருக்கேன். இங்கேருந்து அப்படியே நம்ம குமரஞ்சாவடி ஏறி அப்படியே நம்ம வாசநாய்க்காரா பைபாஸ் ஏறி அப்படியே அம்பத்தூர் போயிடும். நம்ம இப்போ மதுரவாயல் பைபாஸ் ஆண்ட வந்துட்டோம். நம்ம மதுரவாயல் பைபாஸ் அந்த பைபாஸில் இருந்து மதுரவாயல் வரல. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் தான் இருக்கோம். ஸோ நேராக போனால் மதுரவாயல், கோயம்பேடு, பாரிஸ், சென்ட்ரல். நம்ம அம்பத்தூர் போகிறோம். என்ன டிராஃபிக்கு இருங்க கைஸ், என்ன டிராஃபிக்ன்ட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து டேக் டைவர்ஷன் பண்ணி போயிடலாம். இந்த டிராஃபிக்லாம் நம்மளால் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. நம்ம டேரக்டாக இங்கேருந்து டைவர்ஷன் எடுத்து போயிட வேண்டியது தான். தட் இஸ் பெட்டர் டு ரீச் த டெஸ்டினேஷன் ஈஸிலி. ஸோ லெட் வி கோ. இப்போ திருவேற்காட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து அயனம்பாக்கம் வழியாக ஏற போகிறோம். ஏன்னா அந்த சைடு செம்ம டிராஃபிக்காக இருக்குது. யாரோ தெரிஞ்ச பொண்ணு நம்ம சேனல் பார்க்குற ஃபேமிலி மெம்பர் போல் இருக்குது. டாட்டா கட்டிச்சு. ஓகே ஹாய். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு
5 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனில். நம்ம அயனம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. செம்ம வெயில். நம்ம இறக்க வேண்டிய லொக்கேஷனில் வந்தாச்சு. ஜஸ்ட் 200 மீட்டர் தான். ஸோ இறக்கிட்டு பார்க்குறேன் கைஸ். அந்த லோடு இறக்கியாச்சு. ஸோ அடுத்த லோடு ஏற்ற போயிட்டுருக்கேன். இப்போது லோடு ஏற்றியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. செம்ம டயர்டாக இருக்கேன். ஸோ ட்ராப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. காய்ஸ் ட்ராப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆரில் தான், கேரளா ரோட் சர்வீஸ் கேஆர்எஸ். அங்கே தான் ட்ராப் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் தான். ஸோ அதை கொண்டு போய் இறக்கிடலாம் காய்ஸ். நம்ம வானகரத்துக்கான லோடு அம்பத்தூர்லேருந்து ஏற்றிட்டோம். ஸோ இனி இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. பீக் ஹவர்ன்றனால செம்ம டிராஃபிக் இருக்குது. ஸோ கைஸ் நம்ம பைபாஸில் ஏறிட்டோம். நம்மளுக்கு பறக்கும் பொருள்கள் இருக்கிறதே, பொறுமையாக தான் போகணும். பேப்பர்ஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ பொறுமையாக தான் போக முடியும். காற்றுல இல்லைன்னா டமால்னு பறக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. மகளே இறக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது. இறக்கிட்டு பார்க்குறேன். செம்ம டிராஃபிக், வீடியோ எடுக்கவும் முடிய மாட்டேங்குது. நம்ம அந்த லோடெல்லாம் இறக்கி போரூர் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது வீட்டாண்ட போகிறதுக்கு. ஸோ பீக் ஹவர்ஸுன்றனால செம்ம டிராஃபிக். சந்து புத்தில் கூட போக முடியல. பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் எவ்வளோ வண்டி வந்துருக்கு. கைஸ் நம்ம அப்படியே உள்ள ஏரியாவில் பூந்துட்டோம். எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் மை ஆல் வீடியோஸ். குக்கிங் வீடியோவாக இருந்தாலும் ட்ராவல் வீடியோவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு வீடியோவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறது. ஸோ நீங்கள் பார்க்குற அந்த வியூஸ் அதில் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கிடைக்கும் வீடியோ ப்ளாக் பண்ண. So hope you guys enjoying my vlog. See you on next vlog. Till then, bye guys.